இன்றைய மன்னா சுவிசேஷத்தையும் தேவனின் ஓய்வையும் சுட்டிக்காட்டும் ஓய்வு நாள். வேத வசனங்கள் யாத்திராகமம் 20:10. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாத்திராகமம் 20:11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஊழியத்தின் வார்த்தைகள். 4வது கட்டளை மனிதனுக்கு ஓய்வு நாளை நினைவூட்டுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவனின் வேலையை நினைவில் கொள்ள மனிதனுக்கு நினைவூட்டுகிறது. பூமியை மீட்டெடுக்க தேவன் 6 நாட்கள் செலவிட்டார், பின்னர் 7வது நாளில் ஓய்வெடுத்தார் என்பதை இந்த நினைவு மனிதனுக்கு நினைவூட்டுகிறது. 7வது நாள் முதலில் தேவனின் ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்தும் வரவிருக்கும் நன்மைகளின் நிழலாகும். எபிரேயர் 10:1. பழைய ஏற்பாட்டில் உள்ள மற்ற எல்லா வகைகளையும் போலவே தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஓய்வு நாளும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. தேவன் மனிதனை 6ஆம் நாளில் படைத்து 7வது நாளில் ஓய்வெடுத்தார். மனிதன் படைக்கப்பட்டவுடனே அவன் வேலையில் பிரவேசிக்கவில்லை, மாறாக தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைந்தான். தேவன் 6 நாட்கள் வேலை செய்து ஒரு நாள் ஓய்வெடுத்தார். ஆனால் மனிதன் வந்தபோது ஒரு நாளுக்கு பிறகு 6 நாட்கள் இல்லை, ஆனால் ஒரு நாளை தொடர்ந்து 6 நாட்கள் இருந்தன. மனிதன் முதலில் ஓய்வெடுத்து பின்னர் வேலை செய்தான். இதுவே சுவிசேஷத்தின் கோட்பாடு. ஓய்வு நாள் என்பது சுவிசேஷத்தின் ஒரு வகை. இரட்சிப்பு முதலில் வருகிறது, வேலை பின்னர் வருகிறது. முதலில் நமக்கு உயிர் இருக்கிறது, பின்னர் நாம் நடைபயிற்சி வேண்டும். வேலை மற்றும் நடைக்கு முன் ஓய்வு வருகிறது. இதுவே சுவிசேஷம். மீட்பின் மீதியை அவர் ஏற்கனவே தயார் செய்துவிட்டார் என்பதை தேவன் நமக்கு காட்டுகிறார். நாம் அதில் நுழைந்த பிறகு நாம் வேலை செய்கிறோம். தேவனுக்கு நன்றி, நாம் முதலில் ஓய்வெடுத்ததால் நாம் வேலை செய்கிறோம். ஆமென்.